இந்த வீடியோ பாலியில் இருக்கிற 2 அழகான இடங்களை பற்றித்தான். ஒன்று வந்து தேகலாலங் ரைஸ் டெரஸ், மற்றது வந்து தேகனுன்கன் வாட்டர்ஃபால். இது ரெண்டும் பாலி ஊவட்டில் இருக்குது. இது மிகவும் அழகான 2 இடங்கள். டூரிஸ்ட் இங்கே வாரவ இந்த வயலெல்லாம் இப்படி படிப்படியாகத்தான் இருக்கும். இந்த இப்படி வயல் செய்கிறத மார்க்கண்டேயர் ஒரு முனிவர் இங்கே பாலிக்கு வந்து அவர் தான் வைக்கி காட்டி கொடுத்தவர். இந்து மதம் பிறப்ப வந்த நேரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு அது கிட்ட இந்த வாட்டர்ஃபால் இருக்குது, தேகனுங்கன் வாட்டர்ஃபால் என்றும். இது ஒரு புனித அருவியாம். இதில் குளிக்கிறதும் நல்லதுன்னு சொல்லி இதுவும் நிறைய டூரிஸ்ட் இங்கே வாரத. இந்த வீடியோவில் இந்த 2 இடங்களை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கமாக காட்டி என்னென்னு சொல்கிறேன். அதோட இது வந்து ஊகுட் 2 இடம் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ். இங்கே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பாலி ஊபட் என்ற இடத்துல இருக்கிற அழகான இடம். நாங்கள் வந்து முதல் நின்ற இடம் வந்து டென் பசார் இடம். அப்புறம் அங்கே இருந்து தான் இங்கே போனாங்க. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் பெறும். முதலாவது நாங்கள் போன இடம் தேகலாலங் ரைஸ் டெரஸ் உண்டு. அது வந்து இப்படி நெல் வயல்கள், ஆனால் பேர் மேலையில் படிவடி மாரித்தான். அதில் பாத்தி மாரி செய்து அதுக்குள்ளே தான் வயல்களும் தென்னை மரங்களும் எல்லாம் இருக்குது. ஒரு அழகான இடம். அதுதான் நாங்கள் முதல் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மேலே இருந்து பார்த்தால் இப்படித்தான் ஒரு வேலி மாரி, அதாவது அப்படி 2 மேலைகளுக்கும் இடையில் கீழே அதுக்குள்ளே தான் அந்த இதுகள் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யலாம். அந்த ஊஞ்சல்கள் பெரிய தென்னை மரத்தில் எல்லாம் காட்டியிருக்கணும். நீங்கள் இந்த ஊஞ்சலில் பே பண்ணித்தான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக போகணும். அதை விட உள்ளுக்க போகிறதுக்கும் $10 கொடுக்க வேணும். இப்போ நீங்கள் பார்க்குறதான் இந்த ரைஸ் டெரஸ். இது வந்து இப்படி கீழே தான் இறங்கி போய் அதை பார்க்க வேணும். மேலே இப்படி எல்லாம் ஊஞ்சல்கள் எல்லாம் இப்படி ஆக்டிவிட்டி இப்படி படம் எடுக்கிறதுக்கு ஹார்ட் மாரி கூட மாரி எல்லாம் இருப்பினும் நீங்கள் பே பண்ணி அதில் எல்லாம் ஆக்டிவிட்டி செய்யலாம். அதோட இந்த வயல்கள் எல்லாம் இப்படி மழை டைமில் தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் தான் இப்படி படிப்படி மாதிரி செய்திருக்கணும். இதை வந்து இங்கே 8ஆம் நூற்றாண்டில் மார்க்கண்டேயர் வந்து தான் நம்ம இவைக்கு காட்டி கொடுத்தவ. இதில் நீங்கள் மார்க்கண்டேயரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வேணுமெண்டா நிப்பாட்டி அவரை பற்றி அவற்றை வரலாறு நீங்கள் அதில் பார்க்கலாம். இதுவாக இந்த இப்படி மேலேயே இப்படி படிப்படியாக வெட்டி அப்புறம் அப்படி பாத்தி மாதிரி செய்து அதுக்குள்ளே தான் நெல்லை அதுக்குள்ளே நெல்லெல்லாம் போட்டு தண்டுறவ. ஒரு அழகாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்க்க நல்ல குளிர்மையாக இருக்கும். இப்போ கூடுதலாக அந்த தண்ணி வேஸ்ட் போகாமல் இப்படி பாத்திக்குள்ளே தண்ணியை நிரப்பி அப்புறம் அந்தந்த நேரத்தில் நெல் எல்லாம் நடுவினோம். அதோட இதுக்குள்ளே நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பறவைகள் இங்கெல்லாம் நிறைய குயில், செண்பகம், மைனா எல்லாம் இருக்குது. அதோடு இந்த வயலுக்கு வித்தியாசமான உரிமையாளர்கள் இருப்பினும் அவையெல்லாம் இந்த வயலை செய்வினோம். பின்னுக்கு தெரிகிறதான் அந்த இதுகள். அதில் ஒரு கோப்பி கடை மாதிரி இருக்குது. நீங்கள் அதில் கோப்பி பிடிக்கலாம். இந்த உடுப்புகளை போட்டுக்கொண்டு நீங்கள் அந்த ஊஞ்சல் ஆடலாம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $15 சார்ஜ் பண்ணிவினோம். இதை பார்த்திங்கன்னா இதில் அப்படி அந்த இது தார உடுப்பு தான். இதை நீங்கள் அதை போட்டுக்கொண்டு உங்களோட உடுப்புக்கு மேலே இப்படி ஊஞ்சலில் தனியாக அல்லது 2 பேர் விதமான கலர் உடுப்பு எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து ஃபேமஸ். கூடுதலாக இன்ஸ்டாகிராமுக்கு இங்கே கூடுதலான ஆட்கள் இந்தியன் தான் கூட வாரவ வந்து எடுக்கிறவ. மேலே எல்லாம் இப்படி சின்ன கோயில்கள் மாரி எல்லாம் இருக்குது. இது மேலே நின்று பார்த்தா இந்த வயல் இப்படித்தான் இருக்கும். இப்படி படிப்படி மாரி. அதோட நிறைய தென்னை மரங்களும் அதுக்குள்ளே வச்சிருக்கணும். உண்மையிலேயே அது நல்ல ஒரு வடிவான இடம். நீங்கள் பாலி வந்தால் கட்டாயம் இந்த ஊபட் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதோட இதில் நிறைய வேறு இடங்கள் இருக்குது. நான் இதில் 2 தான் இந்த வாட்டர்ஃபால். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற இடங்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நீங்கள் மேலால் தான் வந்து ரோட்டால் வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே அந்த ரெஸ்டாரண்ட் இடத்துக்கு வரலாம். அப்புறம் அங்கே இருந்து கீழே படிகளால் இறங்கித்தான் அந்த வயல்கள் பார்க்குறோன்னா நீங்கள் பார்க்க போகணும். சில இடங்கள் சேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் முதல் படிகள் எல்லாம் நார்மலாக இருக்கும். அப்புறம் உள்ளுக்க போக புல்லும் மண்ணுகள் சேறுகள் இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு தக்க மாதிரி கவனமாக போனீங்கன்னா சரி. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த கீழே ரங்கு மட்டும் படி இருக்கும். அப்புறம் அங்கெல்லாம் நார்மலாக அப்படி இந்த இதுகளுக்கால் அப்படி மண் பாத்திகளுக்கால் அப்படி தான் போகணும். சொன்னீங்கன்னா சின்ன ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே இந்த பொண்டுகள் மாதிரி நிறைய பச்சை பசையிலண்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த வாரதை பொறுத்து அந்த நடு சமருக்கு வந்தீங்கன்னா சில வேளை அவ்வளோ அந்த நெல் வெட்டுற டைம் ஒரு வித்தியாசமான கலராக இருக்குமா.
நீங்கள் இந்த மழை டைமில் வந்தீங்கன்னா அப்படி பச்சை பசையெல்லாம் இருக்கும். வடிவாக நீங்கள் இதுக்கு என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக நடந்தெல்லாம் திரிகிறாண்டா அப்படியும் ஒரு 3-4 மணித்தியாலம் எடுக்கும். பின்னேரம் வந்தீங்கன்னா இப்போ இது மாதிரி நீங்கள் சன்செட் பார்க்கலாம். நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்ததாக போனது வந்து தேகனுங்கன் என்ற ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. அது இங்கே இருந்து இன்னொரு அரை மணித்தியாலம் காரில் போனால் இதுக்கு வரலாம். இதுவும் இப்படி பார்த்திங்கன்னா கீழே ஒரு கிடங்குக்குள்ளே தான் அந்த அப்படியே இறங்கி போகணும். இதுதான் அந்த தேகனுங்கன் நீர்வீழ்ச்சி. இது போகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு $10 வரும். இது போகிற வழியில் கடைகள், சுவீனியர் கடையெல்லாம் இருக்குது. இதுவும் பூரா நீங்கள் மேலே இருந்து கீழே இறங்கி தான் போகணும். இப்போ நாங்கள் டொப்பில் நின்று தான் இந்த வியூ. அப்புறம் அதில் கீழே அங்காலே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இது மாதிரியும் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல். இதோட பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிக்கணும். இது மேலே நின்று பார்த்தா அப்படி தான் தெரியும். அங்காலே ஒரு உயரமான இடத்துல இருந்து நீர்வீழ்ச்சி விழுந்து அப்புறம் அப்படியே அருவியாக போகுது. அதுக்குள்ளே இப்படி குருவி கூடு மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் நின்று படம் எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக போஸ் கொடுத்து மேலே பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்து அப்புறம் கீழே தண்ணி விழுகுது. இல்லை வரைக்கும் கீழே இந்த சிலைகள் இப்படி அந்த நிறைய இதுகள் வச்சிருக்கணும். இப்படி ஹார்ட் ஷேப்பில் இப்படி அந்த பின்னால் ஓட்ட போல் தெரிகிற மாதிரி இதுக்குள்ளே இருந்து படம் எடுக்கலாம். நீங்கள் நல்ல சத்தமும் நல்ல அப்படி தண்ணி நல்ல விளைக்க நல்ல இதாக இருக்கும். இதாக ஒரு வித்தியாசமான ஒரு அமைதியாக இது மரத்தில் இப்படி ஒரு ஹார்ட் மாதிரி செய்திருக்கணும். இதுக்கு இருந்து நீங்கள் விருப்பம் பண்ணால் படம் எடுக்கலாம். ஒரு அங்கால கன தூரம் நடந்து தான் இந்த கீழே குளிக்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கு மேலே ஏறி மேலேயும் போகலாம். உங்களுக்கு கிட்ட கொண்டு ரெண்டு மாதிரி என்று காட்டுறேன். இது நீர்வீழ்ச்சி தூர இருந்து பார்க்க இப்படி ரெண்டு வந்து இப்படி ஒண்டா சேர்ந்து விழுகுது. நல்ல தூவானம், இங்கே மட்டும் தூவானம் எல்லாம் அடிக்குது. அதோட அப்புறம் விழுந்து அப்படியே அருவி அப்படியே ஆற அப்படியே போய்கொண்டு இருக்குது. நிறைய கல்லுகள் இருக்கும். இது சிலவில் நல்ல மழை பெய்யுதுன்னா இந்த தண்ணி வந்து ஒரு மண் கலரில் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோவில் வாரது. இது இந்த அளவாக வாரபடியாக நல்ல வெள்ளையாக நல்ல ஸ்மூத்தாக இதாக வருது. அப்புறம் கீழே விழுந்து போகிற தண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பச்சை கலர் தண்ணி மாதிரி தான். இதுவும் ஒரு புனித நீர்வீழ்ச்சியாம். வேண்ட இதன் பாலி இந்துக்கள் இதன்படி இதில் மட்டும் நிறைய மூலிகைகள் அந்த காடுகளுக்கு அளவரைக்க இந்தியா இலங்கையில் மாதிரி அப்படி சொல்லினோம். இதான் பார்த்திங்கன்னா சைட்டில் படி இருக்குது. இந்த படியால் ஏறி மேலே டொப்புக்கு போய் நின்று நீங்கள் இந்த வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சி விழுகிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுக்கு ஏறுறதுக்கு முழங்கால் பிரச்சனை இல்லைன்னா மேலே ஏறி போகலாம். அதோடதுக்கு கீழே குளிக்கலாம். அதில் ஒரு கயிறு கட்டியிருக்கணும். அதுக்கு இஞ்சால சேஃப் தாழ்ப்பம் இல்லை. கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு தான் தாண்டி நிற்கும். அப்புறம் அதுக்குள்ளே கூவா மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு விட மாட்டினோம். அப்படி கயிறு கட்டியிருக்கணும். ரெண்டாவது ஆபத்துண்டு அதில் சைட்லையும் அந்த தண்ணியெல்லாம் அப்படி எப்படியெல்லாம் வந்து இஞ்சால இதண்டுது. மேலே உயரத்துலேருந்து விழுறபடியே நாங்கள் இறங்கி கீழே தான் வந்திருக்கிறோம். ஒரு கிழங்கு மாதிரி இப்படியே சுத்த வர அப்படியே மேலெல்லாம் அப்படியே மேலேகள் அப்படி கல்லுக்கு செங்குத்த அதில் எல்லாம் மரங்களும் அப்புறம் அங்கால வித்தியாசமான தாவரங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது நீர்வீழ்ச்சி அடியில் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தாலும் இதில் வந்து நிற்கிற நல்ல ஒரு அந்த சவுண்ட் உண்டு. அந்த தண்ணி விழுகிற சவுண்ட் நல்ல இதாக இருக்குது. மனதுக்கு வித்தியாசமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் குளிச்சு கொண்டிருக்கணும். கழுத்து கிஞ்சால் தண்ணி ஊத தண்ணி மாதிரி இருக்கு. ஆனால் ஊற்றையில் அப்படித்தான் இந்த தண்ணியில் இந்த அப்படி அந்த இதோட வரைக்கும் ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற நிறைய தண்ணி வருது. அதெல்லாம் இது கீழே போக விட மாட்டினோம். அப்புறம் நீங்கள் தள்ளி குளிக்காடினாலும் நல்ல தூவானம் எல்லாம் அடிக்கும். சில வெள்ளங்க ஒரு நனைஞ்சு போயிடுவீங்க. பார்க்க தெரியுது உங்களுக்கு அந்த தூவானம் அப்படியே பறந்து போகுது. இப்போ இது மேல் பக்கம் மேலே நின்று படிகளால் ஏறி மேலே வரலாம். மேலே நின்று பார்த்திங்கன்னா இப்படி 2-3 சின்ன பழையில பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்கணும். அதால் தான் நடந்து இஞ்சால வரணும். அப்புறம் வந்து இப்படி சைட்டால் இப்படி கம்பியில் படி மாதிரி போட்டிருக்கணும். அதால் ஏறி இப்போ மேலே தொப்பில் நின்று பார்த்திங்கன்னா இப்படித்தான் தண்ணி அப்படியே வந்து அப்புறம் கீழே விழுகுது. இதில் ரெண்டு பார்க்க தெரிய இல்லை இந்த இந்த ஃபோர்ஸ். கீழே ரெண்டு பார்க்க தான் ஃபோர்ஸ் தெரியுது. ஆனால் இதுலேயும் பயங்கர சத்தமாக இருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா இந்த அங்கால தான் மற்ற வந்த பக்கம். அதில் அப்படியே நடந்து போய் அங்கால போனால் அங்கால தான் அப்புறம் அந்த கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. இதுலேயும் அந்த கரைகளுக்கு போகிறதுக்கு எலவுட் இல்லையென்றா டேஞ்சர் இப்படி அந்த இது ஒன்றும் கட்டை இல்லையா தடுப்புச்சுவர் உண்டும். இதில் 2 தட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் முதல் இதில் போய் நின்று பார்க்கலாம். அல்லது ஏறி மேலே டொப்புக்கும் போகலாம். அப்புறம் அதுலேயும் சும்மா அந்த ப்ரைவேட்டாக கடைகள் மாதிரி
ஸ்நாக் பார் மாதிரி அப்படி எல்லாம் இருக்குது. விருப்பம் பண்ணால் நீங்கள் அதிலையும் போயிருந்து கோப்பி குடிக்கலாம் இதெல்லாம்.